ஆமா, தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், கேரளாவில் என்ன இருக்கும், புதுச்சேரியில புதுச்சேரி அறிவியல் இயக்கம், அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா மராட்டியத்துல கலைவா, அடுத்து ஆந்திராவில் ஜனநாட்டியம். ஆமா, இப்படி பல மக்கள் அறிவியல் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்திய அளவில் மிகப்பெரிய எழுத்தறிவு இயக்கத்தை நடத்துவது அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை போட்டு தேசிய எழுத்தறிவு இணையம் அப்படின்னு சொல்லி நேஷனல் லிட்ரேச்சர் மிஷன் தொடங்கினாங்க. அதில் பார்த்துன்னு சொன்னா நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மிக அற்புதமான தகவல் கிடைச்சாங்க. அறிவொளி இயக்கத்தினுடைய தந்தைன்னா யாருக்கு தெரியுமா? டாக்டர் ஆத்ரேயா, பொருளாதார வல்லுநர். அடுத்தது இப்போ சமீபத்தில் பார்த்துன்னு சொன்னா முனைவர் பார்த்தீங்கன்னா மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு அடிக்கடி நாட்டில் எது நடந்தாலும் இஸ்ரோ வந்து ராக்கெட் விட்டாலும் சரி, பூனை பால் குடிக்குது, பாம்பு பால் குடிக்குது, தேளு பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு சில முட்டாள்தனமான பகுத்தறிவுக்கு எட்டாத மூடப்பழம் சொன்னாலும் அவர் தான் முதல்ல டிவியில் தோன்றி இதுதான் அறிவியல் இருக்குது, அது பின்னாடி இது அறிவியல் முறைப்படி இதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் விளக்கம் சொல்வார். அவர் இயல்பா என்ன சொன்னால் ஒரு ரயில்வே தொழிலாளி, அப்புறம் எப்படி விஞ்ஞானி ஆனார்? அதுதான் முக்கியமான செய்தி. மக்கள் அறிவியல் இயக்கங்களிலே பணியாற்றியவர்கள் எப்படி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த அறிவியலை பரப்புவார்கள், எப்படி அவர்கள் விஞ்ஞானி ஆக்க முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கு நம்முடைய மூத்த விஞ்ஞானி அவர்கள் தாவி வெங்கடேஸ்வரன் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்தான் ரயில்வேயில் 4 ஆண்டு காலம் பணி செய்து அந்த பணியை விடுத்துவிட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்கிறார். தமிழ்நாடு அறிவியலில் துளிர் என்ற பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. துளிர் என்ற பத்திரிகை 1987 முதன்முதலாக தொடங்கின போது அவர் அதற்கு ஆசிரியராக பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுக்க பல நாடுகளில் பார்த்துன்னு சொன்னால் இன்றைக்கு 3 லட்சம் பிரதிகள் அந்த துளிர் புத்தகம் இன்றைக்கு அறிவியலில் வெளிவரக்கூடிய மிகப்பெரிய ஒரு புத்தகம். ஆங்கிலத்தில் ஜந்தர் மந்தர். இந்த 2 இதழ்கள் தான் இன்னைக்கு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக வெளியிடுகின்ற மிகப்பெரிய அறிவியல் புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் மாடசாமி இங்கே நம்ம வேலூர் மாவட்டத்தில் தோழர் செந்தமிழ் செல்வன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆம்பூர் திருப்பத்தூரில் தொடங்கி தருமன், அடுத்தது பார்த்தீங்கன்னா துரைமணி, ஆம்பூரில் குணசேகரன், கருணாநிதி, இந்த பக்கம் அரக்கோணத்தில் சண்முகம், இப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டுப்புற இசை வடிவத்தை இந்த அறிவொளி இயக்கத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய வடிவமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோழர் பிரளயன் அவர்கள் எல்லாவற்றுக்கும் நாம் மறைந்து விட்டேன் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக ஆசானாக இருக்கின்ற பாவலர் முகில் அவர்கள். அவர்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்கள் அனைவரும் எழுத்தறிவு பெற வேண்டும் என்று 9 மொழிகளில், நீங்க எத்தனை மொழிகளில் கல்வி பாடத்தை மொழி பற்றி பேசுறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா 9 மொழியில தமிழன் வந்து கலப்பயணம் நடத்திருக்கான். அப்புறம் என்ன 3 மொழி? எங்களுக்கு 1 மொழி போதும், கூடுதலா ஒன்று இருக்கணும்னு சொல்லிட்டு 2வது மொழி ஆங்கிலத்தை படிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி விரவி கிடக்கின்றார்கள் என்று சொன்னால் ஆங்கிலத்திலே அப்பொழுது அந்த காலத்தில் மிக நிறைய களஞ்சியங்கள் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கின்றதனால் அதை படிக்க வேண்டும், தமிழ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆங்கில கல்வியும் நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய கொள்கையின் அடிப்படையில் உருவாக்குது. அதனால்தான் இன்னைக்கு மாண்பு முதல்வர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 மொழி கொள்கை தான் அப்படிங்கிற தீர்மானமாக இருக்கிறேன். நாம் அதை அறிவியல் இயக்கத்தின் சார்பாக மக்கள் அறிவு வரவேற்கின்றோம். வரவேற்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கின்ற எல்லோருக்கும் ஒரு சிறந்த கல்வியை தர முடிகிறதுன்னு சொன்னா அப்புறம் என்ன? நீங்க 3வது மொழி, நாம் எல்லா மொழிகளையும் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நாம் யாரும் எதிரி அல்ல. பங்கேற்றவர்கள் அரசு ஊழியர்களோடு ஆசிரியர்களோடு அந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் பங்கேற்ற பல தோழர்கள் அதில் பங்கேற்று கலைப்பயணத்துக்கு வந்தாங்க. எங்களுக்கு என்ன யாரும் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு கலைப்பயணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சூறெல்லாம் போட மாட்டோம். கலை நிகழ்ச்சி நடத்தி முடிப்போம். அங்கே முடிஞ்ச உடனே என்ன எழுதுவோம்? துண்டு எழுதுவோம். அந்த உண்டியலில் துண்டில் போடுற காசு வச்சு தான் நீங்கள் சாப்பாடு எழுதும். அரசு வந்து அப்போதைக்கு நிதி இல்லை, அதுக்கு பிறகுதான் அறிவொளி இயக்கத்தில் நிதி வருது. ஆனால் முன்னோட்ட கலைப்பயணத்திற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அப்போதைக்கு இருந்த வேலூர் மாவட்டத்துடைய மக்களுடைய உணர்வோடு தான் அந்த கலைப்பயணத்தை நடத்தியது. இதே கோட்டையிலே எத்தனை கலைக்குழு தெரியுமா? ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு ஒரு கலைக்குழு, நகரத்துக்கு ஒரு கலைக்குழு, 450 பேர் கலைஞர்கள் இதே கோட்டை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அறிவொளி துவக்க விழா நடக்குது. அன்றைக்கு இருந்த நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் திருமிகு விஸ்வநாதன் அவர்தான் அந்த அறிவொளி இயக்கத்திலே. அடுத்து புலவர் இந்திரகுமாரி அவர்கள், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் திருமிகு ராமசுந்தர் தலைமையில் இந்த கோட்டை மைதானத்திலே அந்த அறிவொளி இயக்கம் துவங்கியது. 3 மேடை
ஐயா மாவட்ட ஆட்சியர் நடு மதியத்தில் உட்கார்ப்பார். இங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும், அடுத்த அந்த மேடை கலை 450 பேரும் 30 கலைக்குழுவும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி தான் அறிவொளி இயக்கத்தில் தொடங்கப்பட்டது. அப்போ அறிவொளி இயக்கத்தில் இந்த மரபு சார்ந்த கலை இலக்கிய வடிவத்தை பயன்படுத்துவது என்று முடிவெடுத்த மக்கள் அறிவியல் கூட்டமைப்பா. அப்பொழுதுதான் இந்த இலக்கியம் என்பது சாதாரண பாமரனுடைய இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாத்தான் அவங்க கிட்ட போக முடியும்னு சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் கலைஞர்கள் பாடல் சொல்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் இசைக்காக மரபு கலைகளை போற்றி பாடுகின்ற விடுகதையாக இருந்தாலும் பழமொழியாக இருந்தாலும் கூத்தாக இருந்தாலும், நாங்கள் சொன்னாலே பப்புன்னு பாட்டு. ஏன் பப்புன்னு பாட்டுன்னு சொன்னா, ஒரு நாடகம் நடக்குது. எனக்கு அப்போ ஒரு 8 வயது 9 வயது இருக்கும். ராஜா வந்தார். ராஜா வந்து பாட்டு முடிஞ்ச உடனே பப்புன்னு முடிஞ்ச உடனே ராஜா என்ன சொன்னார், அடே மடையா காவலா இங்கே வேணார். வந்தாரு. ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னா. நான் கூப்பிட்டே இருக்கேன், நீ இன்னும் வேற பக்கம் பார்த்து நிற்கிறீ. ஐயா அடுத்த வேஷம் தயாராச்சேன்னு பார்க்க சொன்னாரு, 6 மணி புட்டிக்காரு பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அது உன் வேலை இல்லை, வேற ஆள் பார்த்தேன்னு சொன்னார். உடனே அந்த கூட்டத்தில் கூத்து பார்த்துருக்குற ஒரு அம்மா இருந்து, ஏய் என்ன அண்ணனு போய் வாடா போறான்ற அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனு போய் கூத்த எல்லாம். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, யாரா இருக்கும், இன்னொருத்தர் சொல்ற நாட்டு வக்கீல் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. அது வேற யாரும் இல்லை, ராஜா வேஷம் கட்டினுக்குரு எங்க சித்தப்பா, பப்புனு வேஷம் போட்டுனுக்குரு எங்க அப்பா, மிகப்பெரிய கூத்து வாத்தியாரே எங்க சித்தப்பா ஆதிகேசவன். அவர் நல்ல தெருக்கூத்து மட்டுமல்ல, சமூக நாடகம், தெருக்கூத்திலிருந்து சமூக நாடகத்துக்கு வந்தோம். இப்படியாக இருந்தா எங்க அப்பாவுக்கு எல்லா தோல் கருவியும் வாசிக்க மட்டும் இல்லை, அவர் தான் செய்வாரு. எனக்கு என்ன வேலைன்னா, பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது அந்த பானை வடிவெல்லாம் செய்யறாங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு சட்டி செய்ய சொல்லிக்கிறேன், தப்பு செய்ய சொல்லிக்கிறேன், சமுக்கு செய்ய சொல்லியிருக்கேன், ஆமா வாங்கிட்டு வாங்குவார். நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வாங்கிட்டு வரணுக்கு ஆத்துக்குள்ள போயிடும். என் ஊரு எங்கேயும் இல்லை, செய்யார் பக்கத்துல இருக்கிற கீழ்மட்டை. ஆமா பஸ் ஆமா 8 கிலோமீட்டர் பஸ் நிக்க மாட்டான். போகும்போதும் ஏத்த மாட்டாங்க, வரபோதும் ஏத்த மாட்டாங்க. ஏன்னா நகரத்து பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனாலதான் அதுக்கு பேரே வந்து என்ன ஆச்சு, நகர்ப்புற சேரிகள் போ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நீங்க எல்லாம் உருப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவர் சொல்லுவார் தமக்கு சமயத்துல தமக்கு உடஞ்சி போச்சு. எங்க அப்பா கூத்து பப்புன்னு மட்டும் இல்லை, அவர் வந்து கிராம சிப்பந்தி. இப்ப கிராம சிப்பந்தி நாகரிகமா சொல்றேன்ல, வருவாய் கிராம அடிப்படை நான் ஒரு தோட்டி தலையாரியுடைய மகன் என்பதில் பெருமை கொள்கின்றேன். ஆமா தலையாரி புள்ள நான். ஆமா எங்க அப்பா என்ன பண்ணாரு, எங்க அப்பா என்ன காய்கறி வாங்கி பார்த்தீங்கன்னா, இந்த குட்டைனா டவுல் போட்டு இல்லையா, முன்னாடி ஒரு முடிச்சு இருக்கும், பின்னாடி ஒரு முடிச்சு இருக்கும். ஒரு முடிச்சில காய்கறி, இன்னொரு முடிச்சில தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் குரூப் 4க்கு தேர்வுன்ற விண்ணப்பம். ஆமா இன்னொன்று கொடுத்தாரு. இது பாய் கொடுத்தாரு, தம்பி இது ஏதோ வேலை வருதான், பரீட்சை எழுதணுமா, இந்த அப்ளிகேஷன் எவ்வளோப்பா, 2 ரூபாய். எவ்வளோ? 2 ரூபாய். ஆமா நான் 39 ஆண்டு காலம் அரசு பணியாற்றி ஒரு மாவட்ட அலுவலராக உயர்வதற்கு எங்க அப்பா கொடுத்த அந்த 2 ரூபாய் டிஎன்பிசி அப்ளிகேஷன் தான். ஆமா என்னுடைய அப்பா அம்மா ஒரு பாமரனாக இந்த இலக்கியவாதியை வார்த்தெடுக்கிறார். அப்படிதான் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற எல்லா இலக்கியவாதிகளுக்கும் பின்னால் ஒரு பாமர மக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அன்றைக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன படிச்சிடணும். என்ன தப்புன்னு கேட்குறீங்களா? பள்ளிக்கூடம் போய் சேர்ந்த இல்லையா, மாணவர் முன்னேற்ற அறிக்கைன்னு கொடுப்பாங்க, ப்ராக்ரஸ் கார்டுங்க, அப்படி சொன்னாதான் புரியும். ரேங்க் கார்டு, ப்ராக்ரஸ் கார்டு. ஆமா அப்போ என்ன, முதல்ல வந்து எங்க அப்பா வந்து கை நாட்டு போட்டு எடுத்தா சரியா இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல கொடுத்த அந்த தேர்வுக்கு நானே அவருக்கு எப்படி கையெழுத்து போட நம்ம கற்றுக் கொடுக்கலான்னு சொல்லி ஏற்பாட்டு முத்து அவர் பேர். ஆமா அதனால தான் முத்து சிலுப்பன்னு சொல்லி ஆமா பாருங்க, ரேங்க் கார்டே கொடுத்தது இல்லை. அதனால தான் தமிழ் கலைஞர் மிகப்பெரிய கலைஞன் ஆக்கியிருக்கிறார். பார்த்துன்னு சொல்லி கலை கத்துக்கிட்டார். முத்துன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அடுத்த ப்ராக்ரஸ் கார்டு வரும்போது உங்க அப்பா கூட்டின்னு வரணுன்ட்டார். நான் என்ன பண்ண, அறிவொளிக்கு 1990 தான் தொடங்குது. நான் என்ன செய்தேன், 1976 அறிவொளி இயக்கத்தை தொடங்கிட்டேன். எங்க அப்பாவுக்கு முத்துன்னு அவரை பேர் எழுதி வச்சு
ப்ராக்ரஸ் கார்டில் 2வது ரேங்க் கார்டு கொடுக்கும்போது அவர் கையெழுத்து போட்டு தான் இருக்கார். இன்னைக்கும் என்னுடைய 10ஆம் வகுப்பும் அந்த மதிப்பெண் சான்றிதழ் அவருடைய பெயர் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முத்து. அப்போ எனக்கு 6 வயசு. 6 வயது. அதனால தான் பாவலர் மிகில் அவர்கள் முத்து சிலுப்பன் முத்து சிலுப்பன் பேர் வச்சுக்கு. ஐயா உதவுள்ளங்கள் சந்திரசேகர் அவர்கள் இந்த பேர் நல்லா இருக்கு ஐயா, முத்து சிலுப்பன் தான் இனிமேல் பேர், மூ சிலுப்பன்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கு முத்து சிலுப்பனாக இந்த மேடையில் இருக்கு. இப்படி அறிவொளியை அப்பவே தொடங்கியாச்சு நான். சரிங்க. 76ல. ஆமா ஆமா. இப்ப இவர் வந்து 13 வயசுல தவில் எட்டு வந்தார். அறிவொளி வரல. விநாயகம் வந்தார். அவருக்கு ஒரு 2 வயசு கூட 16 வயசு. பாண்டிச்சேரி விநாயகம். இன்னைக்கெல்லாம் நாங்க இந்த மாதிரி இருக்குன்னா அது காரணம் நீங்க தானே பொது மேடையில் சொல்லணும். நல்லா இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆமா, நான் இப்படி இருக்கணும்னா ஏதோ சனதி பகிர நினைக்காதீங்க. இன்னைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய மக்கள் இசை கலைஞர்களாக இன்னைக்கு ரஜினி இருக்கிறார், விநாயகர் இருக்கிறார், அந்திக்காட்டு பாலா இருக்கிறன்னு சொன்னா அந்த சாதாரண பாமர மக்களுடைய இலக்கியங்கள் தான் இன்றைக்கு இவர்களை மிகப்பெரிய கலைஞர்களாக உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு அப்படி பார்க்கிற போது இன்னைக்கு நிறைய இந்த நாட்டுப்புற விடுகதையாக இருந்தாலும், சொடவடையாக இருந்தாலும், கதையாக இருந்தாலும், கூத்தாக இருந்தால் பல்வேறு இப்படி இந்த நாட்டுப்புறவியலை உருவாக்கிய பல்வேறு கலைஞர்கள் இருக்கிறார், மறைந்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் நாம வந்து நன்றி சொல்லணும் இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓம் முத்துமாரில தொடங்கி முனைவர் KA குணசேகரன் தொடங்கி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நவநீதி கிருஷ்ணன் அவங்களுடைய துணைவியார், அடுத்தது அனிதா குப்புசாமி, புஷ்பவனம் குப்புசாமி, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாரல் இசைக்குழு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் சப்தலட்சுமி கலைக்குழு, பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேரிசை நாயகன் இருக்கிறார், அரிமளம் பத்மநாபன், இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு மறைந்திருக்காங்க. இன்னைக்கு தோழர் பிரளயன் சென்னை கலைக்குழு. நிறைய சொல்லிட்டீங்க. நாம இன்னும் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு, நேரம் இருக்கு. ஆமா, அந்த மணிவேல் காலங்கள்ல அறிவொளியில நம்ம ஆடி பாடி ஓடி ஓடி வந்தோம். ஆமா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மணிவேலன்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்கு மகத்தான கலைஞராக இருந்த தோழர் மணிவேலன் அவர்கள் இந்த நேரத்தில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னா மரியாதைக்குரிய பூரணன் அவர்கள் இங்கே இருக்கிறார், கேள்வி பொருத்தனுடைய ஒன்றிய கருத்தாளராக பணி செய்த மரியாதைக்குரிய சார் குமரன் சார் இங்கே இருக்காங்க, தொடர் எல்லாருமே இங்கே அறிவொளியில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொருத்தரை பற்றி நிறைய சொல்லிட்டு மீண்டும் ஒரு பாடலோடு இங்கே பாவலர் முகிலையா எழுதிய பாடல் பாருங்க, மணிவேல் அவர்கள் இசையமைத்த பாடல் போது. தானா தந்தான நானா தானா தந்தான நானா தானா தந்தான நானா தானா தந்தான நானா காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே, காற்றில் கலந்து வரும் ஒளியில் நிலக்கடலில் குதித்து வரும் அலையில், காற்றில் கலந்து வரும் ஒளியில் நீலக்கடலில் குதித்து வரும் அலையில், வானி சிரித்து வரும் நிலவில், வானி சிரித்து வரும் நிலவில் நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு, ததைய தரும் என்ற கானத்தை கேளு, ததைய ததைய தைய தரிகடதித்தோம் தரிகடதித்தோம் தாதைய தாதைய தைய தரிகடதித்தோம் தரிகடதித்தோம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே. அது ஒரு விஷயம் சொல்லுறேன். சின்னஞ்சிறிய கருத்தீவில் நாம் தன்னம் தனியே இருந்தாலும், சின்னஞ்சிறிய கருத்தீவில் நாம் தன்னம் தனியே இருந்தாலும், ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால், ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால் நம் தனிமையும் தவிப்பும் தானாக மடியும், தனிமையும் தவிப்பும் தானாக மடியும். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே, காலம் நம் கையில் தானே. வாசிப்புங்கிறதை நம்முடைய பாவலர் முகில் அவர்கள்
இந்த நாட்டுப்புறவியலை மக்களுக்கு கல்வி போட்டதற்காக கொடுத்த இந்த இலக்கியத்தை அவர் மீட்டெடுத்து கொடுத்ததுதான் இந்த பாடல்கள் எல்லாம். இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் இந்த மக்களுக்கான கல்வி பணியிலே கொடுத்திருக்கிறார்கள். வாசிப்பு என்பதை அவர் எப்படி சொல்வார்னு சொன்னா, இன்றைக்கு கற்காத சமூகம், எழுதப்படாத இலக்கியங்களும் சொல்லப்படாத தகவல்களும் வருங்காலத்தில் மதிக்கப்படாது, மறந்து போயிடுவாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று பாவலர் மிகில் அவர்கள் வலியுறுத்துவார்கள். இன்றைக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறையை தன்னுடைய அக்கிலே இடுக்கிலே இருக்கின்ற கே ஏ குணசேகரன் அவர்கள் தான் இந்திய சமூகத்தின், தமிழ் சமூகத்தின் இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களுடைய அந்த விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மகா பெரிய கலைஞர். பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய சட்டத்தை, சமத்துவ கோட்பாட்டை இன்றைக்கு நடைமுறைப்படுத்திய மிகப்பெரிய கலைஞர் கே ஏ குணசேகரன் அவர்கள். அந்த வடிவங்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்காகத்தான் அறிவொளி இயக்கம் மரபு இலக்கியத்தை இன்னைக்கு பாமரனுடைய இலக்கியமாக, விடுகதைகளாக, இன்றைக்கு பழமொழிகளாக, கூத்து வடிவங்களாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும். இந்த மேடையில கூட கலைஞர்கள் பல பேர் வருத்தப்பட்டாங்க. இந்த வேலூர் மாவட்டம் என்பது இன்னைக்கு கிழக்கு மலைத்தொடர்ச்சி நம்முடைய மாவட்டம் தான் தொடருது. இன்னைக்கு 32 வகையான மலைவாழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கலைகள் எல்லாம் யார் எங்கே பாடப் போகிறார்கள்? அவர்களை மேடையாற்றுவது யார்? அவர்களுக்கெல்லாம் புத்தக திருவிழாவில் வாய்ப்பளிக்க வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அடுத்த ஆண்டு புத்தக திருவிழாவிலே நம்முடைய மாவட்ட நூலகர் அவர்கள், மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர், அந்த கலைஞர்கள் எல்லாம் மேடையேற்றி இந்த மரபு கலைகளை, எழுதப்படாத இலக்கியங்களை, வாசிக்கப்பட வேண்டிய இலக்கியங்கள், சுமக்க வேண்டிய இலக்கியங்கள் எல்லாம் நாம் இந்த மேடையிலே அவர்களை ஏற்ற வேண்டும். இல்லைன்னு சொன்னா செவ்வியல் இசைன்னு சொல்லியிருக்கார். மிகப்பெரிய நாட்டுப்புற இயலுடைய தந்தையாக இருக்கின்றவர் இன்றைக்கு உலகமே மதிக்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக மாற்றி இருக்கிறது. யார் அவரு? அவர்தான் இசைஞானி இளையராஜா. ஆமா, இளையராஜா அவர்தான் இசைஞானி இளையராஜா. பொது உடைமை மேடைகளிலே இன்றைக்கு அவருடைய சகோதரர் பாவலர் அவர்கள், பாஸ்கரன் அவர்களும், இளையராஜா அவர்களும், அவருடைய கங்கை அவர்களும் 4 பேரும் போட்டி போடி பார்த்து கொண்டு தான் மக்களை உசுப்பி எழுப்பினார்கள். இந்த மரபு இயக்கத்தை மதுரையிலே தொடங்கி, சென்னையிலே தொடங்கி இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாரு? சிற்போனி. நம்ம அறிவொளி காலத்திலேயும் அப்படி ஒரு பாடலை பாடிக்கிறோம். அந்த 3 கட்டங்களிலே பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். பாவலர் முகில் அவர்கள் அதற்கு இசையமைத்து பாடியிருக்கிறார்கள். பொங்கல் இப்போ பொங்கல் வந்தா என்ன வைப்போம்? பொங்கல் வைப்போம். அதற்காக ஒரு பாட்டை உருவாக்கி அறிவொளி காலத்தில் மக்களை எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிட்டு, என்ன பாட்டு தம்பி அது? கல்லு கொண்டா மாமா நெல்லு கொண்டா, நெத்தியிலே கருவாடு சேர்த்து கொண்டா. கல்லு கொண்டா மாமா நெல்லு கொண்டா, நெத்தியிலே கருவாடு சேர்த்து கொண்டா. தையத்தக தையத்தக தையத்தகதாரோ, கத்தரிகிற கத்தையோ கத்தரிகிற தாரோ. தையத்தக தையத்தக தையத்தகதாரோ, கத்தரிகிற கத்தையோ கத்தரிகிற தாரோ. தையத்தக தையத்தக தையத்தகதாரோ, கத்தரிகிற கத்தையோ கத்தரிகிற தாரோ. இது பார்த்தோம்னா தெருக்கூத்து வடிவங்கள் இருந்து தன்னுடைய பாடல்களை எல்லாம் கூப்பிட்டு தான் மக்களை எல்லாரும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்கிறார். இப்படி இன்றைக்கு பன்னெடுங்காலமாக எழுதப்படாத இலக்கியங்களாக, இன்றைக்கு செவ்வி இலக்கியம் கூட சிறந்த இலக்கியங்களை இன்றைக்கு சாதாரண பாமர மக்களுடைய நாட்டு நடும் பாட்டுகளிலே, களத்து மேடுகளிலே, வயல்வெளியிலே பாடப்பட்டிருக்கின்ற பாடல்கள்லாம் இன்றைக்கு மக்கள் இசை கலைஞர்கள் இன்றைக்கு நாட்டுப்புறவியலாக நேற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பொண்ணுல தொடங்கி நம்முடைய ஆசான், எங்களுக்கெல்லாம் நாடக பயிற்சி கொடுத்த தோழர் திரளையன், மிகப்பெரிய சென்னை கலைக்குழுவை, அடுத்து கூத்துப்பட்டறை தொடங்கி இந்த பகல் கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரை இருக்கின்ற ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இந்த மேடையிலே நாம் நன்றி கூறுகிறோம். இதெல்லாம் வார்த்தெடுத்த மறைந்துவிட்ட கலைஞர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் நன்றி கூறுகிறோம். அந்த வகையிலே தான் இன்றைக்கு மரபு இலக்கியங்கள் என்பது, நாட்டுப்புற இலக்கியங்கள் என்பது, எழுதப்படாத இலக்கியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு மக்களிடையே வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான இசைகளை எல்லாம் இன்றைக்கு நாம் சாரல் இசைக்குழு மூலம் சேர்ந்து இருக்கிறோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, விடியுது பொழுது விடியுது, மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது, தன் மனசம் போல வாழ காணி இளையன் நிற்குது. விடியுது பொழுது விடியுது, மண்ணுக்குள்ள கிடந்த வித ஊறி முளைக்குது, தன் மனசம் போல வாழ காணி இளையன் நிற்குது. விடியுது பொழுது விடியுது.
சேவலெல்லாம் பாடுது கட்டி போட்ட இருள உடைச்சி காக்கா குருவி பறக்குது காட்டுக்குள்ள செங்கழனி சேவலெல்லாம் பாடுது கட்டி போட்ட இருள உடைச்சி காக்கா குருவி பறக்குது நட்டு வலையில் வாழை நுழைச்சி ஏமாத்த பார்க்குது நரி ஏமாத்த பார்க்குது நயவஞ்சக நரியின் வாளை நண்டு துண்டம் போடுது நயவஞ்சக நரியின் வாளை நண்டு துண்டம் போடுது விடியுது பொழுது விடியுது மண்ணுக்குள்ள கடந்த விட ஊதி முளைக்குது தன் மனத்தை போல வாழத்தான் இளைய நீட்டுது நெடியுது பொழுது விடியுது. வணக்கம், அனைவருக்கும் நன்றி.